தனுசு ராசி நேயர்களே, குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 3ஆம் வீட்டில் ராகு, 9ல் கேதுவானது இந்த ஆண்டு முழுவதும் சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். எடுக்கும் முயற்சியில் அனுகூலங்கள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உண்டு. இந்த 2026ஆம் ஆண்டில் தனக்காரகன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் ஜூன் 2 வரை சஞ்சரிக்கிறார். அடுத்து குறிப்பாக 31/10/2026க்கு பிறகு 9ல் சஞ்சரிக்க இருக்கிறார். இடைப்பட்ட ஒரு 5 மாத காலங்கள் மட்டும் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பார். 2026ஐ பொறுத்த வரைக்கும் முதல் 5 மாத காலங்களும் கடைசி 2 மாத காலங்களும் சுமார் 7 மாத காலங்கள் உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய லெவல்ல ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். முதல் 5 மாத காலங்களும் கடைசி 2 மாத காலங்களிலும் தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல லாபங்கள், எடுக்கும் முயற்சியில் வெற்றி, கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பு, பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உண்டு. பொதுவாக குரு பகவான் 8ல் சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் குரு உங்கள் ராசிக்கு அதிபதி என்பதனால பெரிய கெடுதிகளை செய்ய மாட்டார். இந்த 2026ஆம் ஆண்டில் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சனி பகவான் அமைய பெற்று அர்த்தாசிரம சனி நடக்க இருப்பதால், அர்த்தாசிரம சனி என்பது கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கக்கூடிய சனின்னு சொல்லலாம். இருப்பதை அனுபவிக்க தடங்கல்கள், வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள், தாய் வழியில் தேவையில்லாத கவலைகளை ஏற்படுத்தும். மற்றபடி குருவின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு ஒரு வெளியூர் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உறுதியாக உண்டு. பொதுவாக இந்த 2026ஆம் ஆண்டில் இடைப்பட்ட ஒரு 4-5 மாதங்கள் மட்டும் நீங்கள் சற்று பொறுமையோடு இருந்து விட்டால், மற்றபடி ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு ஆண்டாக 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டாகும்.